ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான அந்த மனமகிழ்ச்சியின் நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை கனிமணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலும் முதலாவது ஓய்வு நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்தில் என்னை பணிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல சில ஆக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முழு ஊரடங்கு நிமித்தமாக ஜனங்கள் வீட்டிலே ஆண்டவரே இருக்கிற இந்த நாட்களிலும் உம்மை இந்த இணையத்தின் வாயிலாக நாங்கள் ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கிருபைகளை தருணங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் நீரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு கூட நீர் இடைபடும். ஆராதனை முற்றுமுடிய எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஆராதனைக்கு இடங்கள் 711 பாடும். ஆராதனைக்கு இடங்கள் 711, கீதங்கள் 482. அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே. ஆராதனைக்கு இடங்கள் 711, கீதம் 482. அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே, முன்னோரையும் நடத்தினி கஷ்ட பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமென். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 147 சங்கீதம் முதல் 11 வசனங்கள். சங்கீதம் 147 முதல் 11 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள்,
நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துள்ள இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்தமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டம் தாக்குகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகத்தால் மூடி உங்களுக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மழையை கிடைக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தை விருப்பமாயார், வீரனுடைய கால்களில் பிரியப்படுகிறார். யாரும் சேர்ந்து வாசிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது திருமறை பாடம் படிக்க கேட்போம். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 13லிருந்து 27 வசனங்கள். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்கள் அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ளே வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோடு இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல்லை கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஒரு சில அறிவிப்புகள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை முதல்
நம்முடைய ஆலயத்திலே வழக்கம் போல ஆராதனைகள் நடைபெறும். காலை 5:30 மணிக்கு, மாலை 7 மணிக்கு மாலை ஆராதனையாக நடைபெறும். ஆகவே திருச்சபையின் பிள்ளைகள் ஆராதனைகளிலே கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய சித்தமானால் வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக ஆசரிக்கப்படும். திருச்சபை பிள்ளைகள் ஆயத்தத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடைய ஆராதனைகளிலே நாம் பங்கெடுக்கும் போது அரசின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற நெறிமுறைகளை பின்பற்றி நம்முடைய ஆராதனைகளை நாம் பங்கெடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை ஆசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை ஜெபத்திற்காக வாசிக்க கேட்போம். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை ஆசரிக்கிறவர்கள் 5ஆம் தேதி இன்று திரு டி ரத்னபாண்டி, எஸ் ரூபன் சன் ஆஃப் மிஸ்டர் சுதாகர். 8ஆம் தேதி புதன்கிழமை திரு டி ஐசக் தாமஸ், ஜே பிரைசி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜெபராஜ். 9ஆம் தேதி திரு எஸ் கோயில்மணி. 11ஆம் தேதி சனிக்கிழமை எஸ் ஜெனிட்டா டாக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் செல்வராணி. இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை ஆசரிக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் 5ஆம் தேதி இன்று திரு சாமுவேல் ஞானதுரை, திருமதி லதா மணிசெல்வி தம்பதியினர். 9ஆம் தேதி திரு எஸ் பிரேம்குமார், திருமதி பி ரெஜினா தம்பதியினர். 10ஆம் தேதி திரு ஜே செல்வகுமார், திருமதி எஸ் வின்சி தம்பதியினர். இவர்களுக்காக தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பெயர் வாசிக்க கேட்ட எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக கன்னிமணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க கிருபை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையிலே அடித்து எழுவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையால் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று ஏசாயா தீர்க்கன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவர் உன்னுடைய பிள்ளைகளை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பீராக. புதிய வருடத்திலே புதிய கிருபைகளை தாரும், புதிய ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாக அருளி செய்வீராக. திருமண நாட்களை ஆசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இம்மட்டுமாக போதுமானவராக இருந்து வழிநடத்தி வந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் குடும்ப வாழ்க்கையிலே நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குறைகளை நிறைவாக்கும் உம்முடைய பிள்ளைகள் உமக்குள்ளாக மகிழ்ந்திருக்க கர்த்தரை கிருபை செய்யும். தொடர்ந்து நீரே கரம் பிடித்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினீ, நீனும் வரும் காலமோ என் நம்பிக்கையாவே. மீண்டுமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஆராதனை கீதம் 698 பாடுவோம். எந்த ஜீவன் இயேசுவை சொந்தமாக ஆளுமே. ஆராதனை கீதம் 698, கீதம் 476 பாடுவோம். எந்த ஜீவன் இயேசுவை சொந்தமாக ஆளுமே. எந்த ஜீவன்
புத்தி கல்வியாவையும் சீத்தம் போல் பிரயோகியும் எந்தன் சீத்தம் இயேசுவின் ஒப்புவித்து விட்டேனே. எந்தன் நெஞ்சில் தங்குவின் அதை நீத்தாம் ஆளுவின். திருப்பாதம் பற்றினேன் எந்தன் நேசம் ஊற்றினேன். என்னை சமூலமாய் தத்தம் செய்தேன் நீத்தமாய். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நிமித்தமாக நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே கடந்து வந்து உம்மை ஆராதிக்க இயலாத நிலையில் எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை இணையத்தின் மூலமாக உம்முடைய ஆராதனையிலே பங்கெடுப்பதற்கு கிருபை தந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களுக்கு தந்து வருகிற நல்ல தளர்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளைய தினத்திலிருந்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்க இருக்கிறோம். கர்த்தர் நீர் தடைகளை மாற்றி போடுகிறவர். தொடர்ந்து உம்முடைய வல்லக்கரம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். இந்த தொற்றிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேசம் சுபீட்சமாக இருப்பதற்கு முற்றிலுமாக இதிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு ஆண்டவர் நீர் அருள் தாரும். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கிற எங்களோடு கூட எங்கள் ஆண்டவர் நீர் பேசும். எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். தூய ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நான் ஏற்கனவே அறிவித்த பிரகாரமாக நாளைய தினத்திலிருந்து நம்முடைய ஆலயத்திலே நாம் கூடி ஆராதிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு கூட நாம் பங்கெடுப்போம். அரசின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற பாதுகாப்பு நெறிமுறைகளையும் நாம் தவறாது பின்பற்றி நாம் ஆராதனையிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற தலைப்பு உக்கிரானத்துவம். ஒரு உக்கிரானத்துவ ஞாயிறு என்று சொல்லி நாம் ஆசரிக்கிறோம். உக்கிரானத்துவம் பொறுப்புடன் வளங்களை மேலாண்மை செய்தல் என்பதாகும். ஸ்டூவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உக்கிரானத்துவம் என்பது என்ன, உக்கிரானத்துவம் என்றால் என்ன என்பதை குறித்து அநேக விதமான பொருளை தருகின்றார்கள். உக்கிரானத்துவம் என்பது ஒரு பொறுப்புள்ள அதிகாரி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உக்கிரானக்காரன் என்பவன் ஒரு பொறுப்புள்ள அதிகாரியாக இருக்கின்றான். தனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிகவும் ஜாக்கிரதையுடன் நிர்வகிப்பவனே உக்கிரானக்காரன் என்று சொல்லி இறையியலாளர்கள் பொருள் தருகின்றனர். இன்றைக்கு பொறுப்பு என்று சொன்ன மாத்திரத்திலே பெரிய நிலையில இருப்பவர்கள் இல்லை பொறுப்புகளை வகிப்பவர்கள் என்று சொல்லி நாம் நினைப்பது போல அல்ல. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு எந்த பொறுப்பும் தரப்படவில்லை என்று சொல்லி யாரும் ஒதுக்கிவிட முடியாது. இல்லைன்னா போதகர்கள், ஊழியர்கள், தலைவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த உக்கிரானக்காரன் என்கிற பதம் பொருந்தும் என்று சொல்லி நினைத்தால் அது தவறு. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்படும் ஒவ்வொருவரும் உக்கிரானக்காரர்கள். நாம் அனைவருக்கும் பொறுப்பு உண்டு.
வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் பொறுப்புகளில் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக எழுதுவார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் பவுல் தன்னை தேவனுடைய ரகசியத்தின் உட்கரானக்காரன் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார். தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார், தேவனுடைய ரகசியங்களின் உட்கரானக்காரன் என்று சொல்லி. ஆகவேதான் தேவனுடைய ரகசியங்களை பல கடிதங்களின் வாயிலாக, நிருபங்களின் வாயிலாக சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் தெளிவுபடுத்தியுள்ளார். இதில் 2 விதமான உட்கரானக்காரர்கள் உண்டு என்பதையும் பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 4:2 வாசிப்போமேயானால் அங்கே உண்மையுள்ள உட்கரானக்காரன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வீர்கள். அங்கே அநீதியான உட்கரானக்காரர், அவருடைய கடமை தவறிய உட்கரானக்காரனை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். அங்கே 2 விதமான உட்கரானக்காரர்கள். பேதுரு அப்போஸ்தலன் உட்கரானக்காரர் யார் என்று சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். உங்களுடைய வேதாகமத்தை பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வீர்கள். அங்கே 10வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், அவனவர் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உட்கரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி எழுதுவார். உதவி செய்வதும் உக்ரானத்துவம் என்று சொல்லி, ஒருவருக்கொருவர் உதவி செய்வது உக்ரானத்துவம் என்று சொல்லி அங்கே பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உக்ரானத்துவம் என்ன? இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்ன? அந்த பொறுப்பை நீங்கள் எப்படி மேலாண்மை செய்கிறீர்கள்? இல்லை என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? இன்னைக்கு 3 விதமான திருமறை பகுதி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த 3 திருமறை பகுதிகளின் வாயிலாக இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை யாத்திராகமத்தின் புஸ்தகத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 27 வரைக்கு நாம் பாடமாக வாசிக்க கேட்ட பகுதி. அங்கேதான் 25வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு சத்திய வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியம் யாத்திராகமம் 18:25. மோசே இஸ்ரவேல் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படியாக தலைவர்களை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வை குறித்து நாம் ஆசிக்கிறோம். அவருடைய பின்னணியும் நமக்கு நன்கு தெரியும். மோசேயுடைய மாமன், மோசேயுடைய மனைவி அவருடைய 2 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு மோசேயை பார்க்கும்படியாக வருகிறார். அப்படி வந்த நேரத்திலே மோசே காலை துவங்கி சாயங்காலம் மட்டுமாக ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவேளை மோசே ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார். ஜனங்கள் காலையிலிருந்து மாலை வரை நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ணுற்று மோசேயுடைய மாமன் எத்ரோ, நீ செய்கிற காரியம் நல்லதல்ல என்று சொல்லி சில ஆலோசனைகளை கொடுக்கிறார், சில உதவிகளை செய்கிறார். நான் இதை இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னா, யாராவது உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப எனக்கு என்ன குறை, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு எதுக்கு உன்னுடைய உதவி, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவது. இல்லைன்னா நான் இப்போ எனக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, எனக்கு அப்படிப்பட்ட எந்த தேவையும் இல்லை, உன் வேலையை பாரு அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம். ஆனா இங்கே மோசே அப்படி எந்த உதவியும் தேவைப்பட்டதாக தன்னுடைய மாமனாரிடத்திலே சொல்லவில்லை. ஆனா மோசே மாமன் எத்ரோ மோசே இடத்துல சொன்னா, உனக்கு ஒரு உதவி
இடத்துல இருந்திருப்போமே. ஆனால் உங்களுக்கு என்ன ஆச்சுது? நான் என் வேலையை கரெக்டா தானே செய்யறேன், நேத்து வந்துட்டு என்ன ஏன் நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இருக்க முடியும். ஆனா மோசே அப்படி இல்லை. தன்னுடைய மாமனார் சொன்ன மாத்திரத்திலே அந்த உதவியை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். மோசேனுடைய மாமன் சொல்லுகிறாரு, நீ இந்த ஜனங்களுக்கு செய்கிற காரியம் என்ன? யாத்திராகமம் 18:18 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீ ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது என்று சொல்லி இங்கே சொல்கிறார். மோசே, உமக்கு ஒரு உதவி தேவை. மோசே தன்னுடைய மாமாவின் ஞானமுள்ள ஆலோசனையை அப்படியே தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் மோசையின் இடத்திலே காணப்பட்டது. ஆகவே அந்த ஆலோசனையை கேட்ட மாத்திரத்திலே மோசே செய்த காரியம் என்ன? 21, 22 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுக்கு பயந்த உண்மையுள்ள பொருளாசையை வெறுக்கிற திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எனக்கு ஒருவேளை நம்முடைய இந்திய தேசத்திலே 130 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை இன்னைக்கு தோய்ந்து போய் இருக்கிறார்கள். கடந்த 3 மாத காலமாக ஊரடங்கு, இந்த கொரோனா தொற்று நிமித்தமாக இன்றைக்கு செய்வதறியாது நிற்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு ஆண்டவருடைய இந்த ஆலோசனையை சொல்லுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கின்றோமா? இன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு நாம் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அவர்கள் தொய்ந்து போயிருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் மாத்திரமே செய்ய வேண்டிய பணி, மிஷனரிகள் மாத்திரமே செய்ய வேண்டியது என்று சொல்லி நாம் நம்மை ஓரம் கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோமா? எரேமியா 50:6 எப்படி வாசிக்கிறோம்? என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகளை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவார். அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு, அவருடைய ஆலோசனை சொல்லுவதற்கு இன்னைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியிடத்திலே சொன்னது போல திறப்பிலே நிற்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? திறப்பிலே நின்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதற்கு, ஜனங்களுக்காக பரிதபிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? மோசே தன்னுடைய பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கிறார். 1000 பேருக்கு ஒரு தலைவர், 100 பேருக்கு ஒரு தலைவர், 50 பேருக்கு ஒரு தலைவர், 10 பேருக்கு ஒரு தலைவர் என்று சொல்லி திறமையுள்ள, தேவ பக்தியுள்ள, பொருளாசையை வெறுக்கிற தலைவர்களை ஏற்படுத்தினார். இன்னைக்கு நாம் பொறுப்புகளை பகிர்ந்தளிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? மோசே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அற்புதங்களை எகிப்திலே 10 வாதைகள் மூலமாக அற்புதங்களை செய்து ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தின ஒரு மனிதன். நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கல. தன்னுடைய மாமனாருடைய ஆலோசனையை, ஞானமுள்ள ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதற்கு மோசே ஆயத்தமாக இருந்தான். உக்கிராமத்துவத்தினுடைய முதலாவது படிநிலை தாழ்மையோடு நம்முடைய பொறுப்புகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆகவேதான் நம்முடைய திருச்சபையிலே கூட ஒவ்வொரு குழுவிற்கு ஒவ்வொருவர் பொறுப்பாக செயல்படுவதற்கு அவர்களை நிர்வகிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர் ஊழியத்தை ஒரு சிலர், இன்னுமாக வாலிபர்களுடைய ஒருவர், பெண்கள் ஐக்கிய சங்கத்தை ஒருவர் என்று சொல்லி திறம்பட அவர்களை ஞானமுள்ளவர்களுடைய கரங்களிலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு, அவர்களும் இணைந்து செயலாற்றுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கின்றோமா? இங்கே மோசே அதைத்தான் நிறைவேற்றினார். தன்னுடைய மாமனுடைய ஆலோசனைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம், தாழ்மை மோசையின் இடத்திலே காணப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, பொறுப்புகளை ஒரு இளம் சந்ததியாரிடத்திலே அவரோடு கூட இந்த ஜனங்களுக்குள்ளே திறமை இருந்தது. திறமையை வெளிக்கொண்டு வந்து அவர்களுடைய கரங்களிலே பொறுப்பை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். இன்றைக்கு எனக்கு அருமையான திருச்சபையை, இன்றைக்கு நீங்கள் நானும் பொறுப்பை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா?
உக்கிரானத்துவத்தினுடைய முதலாவது படிநிலை தாழ்மையோடு அவர்களை சொல்லப்படுகிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதிலே இருக்கிறது. அவர்களை அசட்டை பண்ணுவோமையானால், அவர்களை பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆயத்தமில்லை என்றால், அவர்களை திருச்சபை என்பது வளர்ச்சி பெறுவதற்கு அது பெரும் தடையாக இருந்துவிடும். இரண்டாவதாக உங்களுடைய வேதாகமத்தை கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது நிருபத்துக்கு திருப்பிக் கொள்ளும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களில் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க நேரிடுகிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 15 வசனங்களிலே அங்கே மக்கதோனியா சபையாரை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அங்கே எழுதுகிறார். மக்கதோனியா சபையாருடைய நற்பண்புகளை இங்கே பட்டியலிடுகிறார். மக்கதோனியா சபையாருடைய உதாரத்துவமான குணங்களை அங்கே பட்டியலிடுகிறார். ஏன் இதை கொரிந்து சபைக்கு அவர் எழுத வேண்டும்? இதனால அவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? கொரிந்து சபையார் எருசலேமிலே தேவையோடு இருக்கிற பஞ்ச காலத்திலே தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்வதாக வாக்கு பண்ணியிருந்தார்கள். ஆனா வாக்கு பண்ணியிருந்த கொரிந்து சபை அதை மறந்து போனது. அநேக நேரங்களில் நாம் செய்கிறது அதுதான். ஆண்டவரிடத்துல நாம் சில காரியங்களை நாம் நியமித்துக் கொள்வோம், நேர்ச்சி செய்வோம், இல்லைன்னா வாக்கு பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை நீர் செய்வீரானால் நான் ஆலயத்திற்கு இதை செய்வேன். ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்திற்காக நான் நியமித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வது உண்டு. சில நேரங்களிலே காலம் கடந்த பிறகு அது மறந்து போய்விடும். அதைத்தான் கொரிந்து சபையிலே காணப்பட்டது. பெரிய தொகை கொடுப்பதாக வாக்கு பண்ணி இருந்தவர்கள் மறந்து போனார்கள். ஆனா இங்கே மக்கதோனியா சபையை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது 2வது வசனம் 2 கொரிந்தியர் 8:2 நாம் இப்படி வாசிக்கிறோம். மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி மக்கதோனியா சபையாரை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவருடைய சூழ்நிலை அவர்கள் கொடுப்பதை பாதிக்கவில்லை. சூழ்நிலை அவர்களை அவருடைய கரங்களை அடக்கி போடவில்லை. ஆனாலும் தங்களுடைய தரித்திரத்திலும் அவர்கள் உதாரத்துவமாக பரிபூரண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாக கொடுத்தார்கள். இந்த பகுதியிலே என்ன உபத்திரவம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் உங்களுடைய வேதாகமத்தை முந்தின அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வீர்கள். ஆனால் 2 கொரிந்தியர் 7:5 அங்கே பவுல் அப்போஸ்தலன் தெளிவுபடுத்துகிறார். நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். ஆக பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்திலே அனுபவப்பட்ட காரியம் விசுவாசத்திற்காக அங்கே மக்கதோனியா திருச்சபையார் உபத்திரவப்பட்ட ஒரு காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தங்களுடைய தரித்திரத்திலும் தரித்திரம் சொல்லப்படவில்லை, மிகுந்த தரித்திரத்திலும் அவர்கள் சந்தோஷத்தோடு உதாரத்துவமாக கொடுத்தார்கள், மிகுந்த உற்சாகத்தோடு கொடுத்தார்கள். தங்களுடைய திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியவர்கள் கொடுக்க மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். எனக்கு நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் பார்ப்பதில்லை, எப்படிப்பட்ட மனதுடையவர்களாக நாம கொடுக்கிறோம். இல்ல, ஆண்டவர் ஒரு நாள் எருசலேம் தேவாலயத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இல்ல, லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதல் 4 வசனங்கள். அங்கே ஒரு ஏழை விதவை தாயார் அங்கே ஒரு 2 காசு காணிக்கை போடுகிறார். ஆண்டவர் சொன்னாரு, எல்லாரை காட்டிலும் அதிகமா இவ போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் மற்றவர்கள் தங்களுடைய ஆசையிலிருந்து கொஞ்சம் எடுத்து போட்டாங்க. ஆனா இந்த விதவை தாயார் தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டார். எனக்கு இன்றைக்கு நாம் எப்படி கொடுக்கிறவர்களாக, எந்த மனதுடையவர்களாக நாம் கொடுக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? அநேக நேரங்களிலே நாம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. மத்தேயு 6:21 சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும்.
நாம் நம்முடைய பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம்? மக்கதுனியா சபையார் தங்களுடைய தரித்திரத்திலும் உபத்திரவத்திலும் பஞ்ச காலத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற எருசலேம் சபைக்காக உதாரத்துவமாக அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு எனக்கருமையான திருச்சபை உக்கிரானத்துவத்தினுடைய இரண்டாவது படிநிலை சூழ்நிலைகளை மாத்திரமல்ல, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு உபத்திரவத்தின் மத்தியிலும் உதாரத்துவமாக நாம் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தரித்திரத்திலும் உதாரத்துவமாக பகிர்ந்து கொடுத்த திருச்சபையாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் பண்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட மனதுடையவர்களாக கொடுக்கிறோம்? நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 30ஆவது வசனம் வரைக்கும் அங்கே தாளந்துகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தாளந்தை தந்திருக்கிறார். யாரும் எனக்கு ஆண்டவர் தாளந்தை தரவில்லை என்று சொல்லி சொல்ல முடியாது. 15ஆவது வசனம் சொல்லுகிறது, அவரவர்களுடைய திறமைக்கு தக்கதாக அவர்களுக்கு தாளந்துகள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த தாளந்துகளை ஆவியின் வரங்களோடு நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஆவியின் வரங்களை குறித்து சொல்லுகிறார். அங்கேயும் 11ஆவது வசனத்திலே தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவியின் வரங்களை பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம்? இல்லைன்னா நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுவார் மத்தேயு 5:16, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி. எனக்கு இன்னைக்கு நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட கிரியை செய்து வருகிறேன்? ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறது நிமித்தமாக, நான் செய்கிற கிரியை நிமித்தமாக பிதாவானவர் மகிமைப்பட முடிகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6:20 பவுல் அப்போஸ்தலன் சொல்வார், கரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தினாலே ஆவியினாலே தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? தாளந்துகள் விலைமதிப்பற்றவை. ஒரு இறையியலாளர் எப்படி சொல்கிறார்? தாளந்துகளுக்கு நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் NIV வேதாகமம் இப்படியாக வார்த்தை பயன்படுத்துகிறது, talents bags of gold என்று சொல்லி. கிரேக்க பதம் அதற்கு டனான்டன் என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது. அதாவது யூனிட் ஆஃப் வெயிட், அதாவது செப்பு, வெள்ளி, தங்கம் முதலானவை. இந்த பேக்ஸ்ல ஏறக்குறைய 6000 காயின்ஸ் இருக்கக்கூடும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இன்றைய நாள் மதிப்பிலே அதனுடைய மதிப்பு 20 ஆண்டு ஊதியத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அதை பெற்றுக்கொண்டு எஜமானுடைய ஊழியர்கள் புதிய தொழிலை ஆரம்பித்து எஜமானுக்கு ஏற்றாற் போல கடினமாக உழைத்து வேற 5 தாளந்தை, வேற 2 தாளந்தை சம்பாதித்தார்கள். ஆனால் ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன செய்தான்? அதை உபயோகப்படுத்தாமல் புதைத்து வைத்தான் என்று சொல்லி இறுதியிலே நாம் எப்படி வாசிக்கிறோம்? எஜமான் வந்து கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். எப்படி எஜமான் கணக்கு கேட்டாரோ அதே போல நம்முடைய ஆண்டவர் அவர் மீண்டுமாக வந்து நம்மிடத்திலே கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் வாசிக்கிறோம்ல, அவர் திரும்பமாக நான் வந்து உங்களை என்னோடு கூட நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லி இருக்கிறார்.
எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? 21வது வசனம் சொல்லுகிறது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இது யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டது? 5 தாலந்தை வாங்கினவனுக்கும் அதே ஆசீர்வாதம், 2 தாலந்தை வாங்கினவனுக்கும் அதே தான், வேற வேற சொல்லல. எனக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை, திறமைகளை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? மோசே குறித்து வேதம் சொல்கிறது, தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? மத்தேயு 10:42 இப்படி வாசிக்கிறோம், சீஷனின் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவான் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்துகளை பயன்படுத்தும் போது அது ஊழியம் வளருகிறது, திருச்சபை வளருகிறது. அவளை பயன்படுத்தாமல் போகும்போது கடவுளுடைய ராஜ்யத்தை நீங்களும் நான் இழக்க அது ஏதுவாகிறது. தனது பொறுப்பை உணராமல் அந்த புதைத்து வைத்த அந்த ஊழியக்காரனை போல இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? எனக்கு அல்ல, நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு ஒரு சீரான நிலையில இருக்கும் போது மாத்திரமே நாம் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். இல்ல, ஒருவேளை சமூக வலைத்தளங்களிலே அநேகர் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதாவது வேலை செய்கிறவன் அசட்டை பண்ணப்படுகிறான், நடிக்கிறவன் உயர்த்தப்படுகிறான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நல்ல வேலை செய்கிறவனுக்கு மரியாதை இல்லை, ஆனா வேஷம் போடுகிறவனுக்கு மரியாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு தவறு. எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் ஏற்ற நாட்களிலே அவர் பதில் செய்கிற தேவனாக இருக்கிறவர்கள உலக பிரகாரமாக ஏமாற்றி விடலாம். இல்ல, மனுஷங்களுக்காக எதை செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. நம்மை ஒருவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அதைத்தான் ஆகாஷ் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை ஆதாயத்திற்காக, இழிவான ஆதாயத்திற்காக, பேருக்காக நாம் சில காரியங்களை செய்வோமே, ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். இருமனம் உள்ளவர்களாக, வேண்டாம் வெறுப்பாக நாம் எதையாவது செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் எச்சரிப்போடு வார்த்தையை சொல்கிறார். மத்தேயு 7:22-23 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிற நாம் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். உக்கிரானக்காரன் தாழ்மையோடு ஆலோசனையை ஏற்று பொறுப்புடன் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தரித்திரத்திலும் உதாரத்துவமாக மற்றவர்களோடு பங்கிட்டுக் கொள்வதிலே நாம் உக்கிரானக்காரர்களாக காணப்படுகிறோமா? அதோடு நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை பொறுப்போடு நாம் செயல்படுத்துவதிலே நாம் பொறுப்புள்ள உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்மை ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்திருக்கிற பொறுப்பை நானும் ஒரு பொறுப்புள்ள ஊழியனாக நிறைவேற்றுவதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதம் 8வது பாடல் பாடும். கீதங்கள் 16 தெய்வம்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே. ஆராதனை கீதம் 8, கீதம் 16. தெய்வம்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே, செய்யலின் செல்வாம் சேவிக்கையும் வேலை ஐயாவின் அடிவானிந்தே. செய்யலின் செல்வாம் சேவிக்கையும் வேலை ஐயாவின் அடிவானிந்தே.
அன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மலர் ஆனந்தமே செய்ய நீ செம்பாதம் சேவிக்கையும் வேலை ஐயாவின் நீத்தே. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக மீண்டும் நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகளை திறமைகளை ஆண்டவரை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு கிருபை தாரும். ஆண்டவரை, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உற்றான பொறுப்புலே நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாக எங்களுடைய சூழ்நிலைகளை பாராதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய தாளந்துகளை திறமைகளை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் நீர் அருள்தார். திருச்சபைக்காக திருச்சபையின் பணிகள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக திருச்சபையின் கட்டுமான பணிகளுக்காக தேவைகளுக்காக நம்முடைய திருச்சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் நீர் தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். விசேஷமாக ஆண்டவரே இந்த நாட்களிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தளர்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளைய தினத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை ஆராதிக்க கிருபை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, எந்த விதமான இடையூறு இல்லாதபடிக்கு உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து எங்கள் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். உம்முடைய வல்லக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, பெருகி வருகிற விலைவாசி ஏற்றத்திலும் ஆண்டவர் நீர் எங்களை போஷித்து வருகிறீர், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து குறைகளை நிறைவாக்கி நீர் எங்களோடு கூட எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்புவோம். வார்த்தையென்னும் அப்பத்தாலே போஷித்து இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு போய் வர கடவோம்.